அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. இந்த சரணடைதல் என்ற மார்க்கத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைகிறோம். எந்த அளவுக்குன்னா அதை தவிர ஒரு எவருக்கோ எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை. இதுதான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சரணடைதல் இருக்கு. இப்படி நம்ம நம்பிக்கையை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். இவ்வாறு வளர்த்துக் கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்வு வழிபாடு அல்லாவுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே வழிபாடு எந்த ஒரு விஷயமுமே அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒன்றாக அது இயல்பாகவே மாறிவிடும் என்பதை நமக்கு இந்த பண்பு, இந்த தன்மை, இந்த நம்பிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம அதை பார்க்கிறோம். அருமையில ரஷாவை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக நன்றி அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இந்த வாரத்தோட நம்ம அளவுக்கு நான் நன்றியை பற்றி எடுத்துக்கிறேன். நன்றியினுடைய பலாபலன்களை நம்ம அறிகிறோம். நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியத்தை தெரிஞ்சிருக்கிறோம். நன்றி கெட்ட மனிதனுடைய நிலைமையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இவ்வளவு நம்ம தெரிஞ்சு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த குரானில் உள்ளதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். உங்கள் வீடுகளில் ஓடப்படும் வசனங்களை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. இதுல வீட்டுல ஓடணுங்கிற விஷயமும் இருக்கிறது. அது இருக்கட்டும். ஆக நன்றி என்பதை நம்ம பார்க்கிறோம். இல்ல இவ்வளவு வாரங்களை நம்ம பார்த்தோம், கேட்டிருக்கோம், அதை படிக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாள்ல ஒரு தடவையாவது நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மனுஷன் ஒண்ணு நமக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நன்றி செலுத்தணும், இது கெட்டது நடக்கக்கூடாதுக்காக நன்றி செலுத்தணும். ஏதாவது ஒண்ணு கற்றுக்கணும். ஏன்னா அல்ல அப்படி கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு கெட்டது நடக்காம இருக்கிறதுனா அது நம்ம பார்க்கணும்ல. அவர்கள் மட்டும் துதித்திருந்தால் தோட்டவாசியில பத்தி சொல்ல முடியுன்றாரு. அப்ப கெட்டது நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். நல்லது நடக்கணும். அப்படி 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நன்றி செலுத்துறது, கெட்டது நடக்கக்கூடாது என்பதற்காக நன்றி செலுத்துறது. இன்னும் உச்சபட்சமா அல்லாவுடைய தன்மைகளை, அல்லாவுடைய வல்லமையை, அல்லாவுடைய பெருமையை நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. அது நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல 2 தடவையாவது செய்வோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் அல்லாவுடைய கருணையோ, அல்லாவுடைய வல்லமையோ, அல்லாவுடைய புகழையோ நினைச்சு நம்ம அது நமக்கு இப்படி புல்லரிச்சு போய் நம்ம சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்லுவோம். அது ஆக்சுவலியா அது மாணவர்கள் அந்த ஏகோபித்த அதிகாரத்தை துணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நினைச்சே துணிக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து போற்றே துணிக்கிறாங்க. அதுல நம்ம நாட்டு ஒரு தடவையாக இருப்போம்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் அதை அதிகப்படுத்திக்கிறது நம்ம அவருடைய ஏகோபித்த அதுதான் உச்சபட்ச நிலை. ஞானம் என்பது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை. அந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமையை வச்சுக்கணும். சரி, அது நமக்கு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஆனா நமக்கு நல்லது நடக்கணுங்கிற அந்த ஒரு நம்ம நன்றி செலுத்தணும்ல. அல்லது கெட்டது நடக்கக்கூடாது என்பதற்காக நம்ம நன்றி செலுத்திட்டு இருக்கோம். அப்ப நன்றி அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய மேன்மையை நினைத்து நம்ம நன்றியை செலுத்துவோம். நன்றியை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவு 5 வாரமா பார்த்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் அல்ல என்ன சொல்றாரு, நன்றி செலுத்த நம்ம அதை கேட்டாதான் கிடைக்கும். நம்மளால அதை செய்யவே முடியாது. 27வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவரு பிரார்த்தனையா அதை கேட்கிறாரு. 19வது வசனத்துல அவனுடைய கூற்றை கேட்டு அவர் புல்லகைத்தார், மேலும் சிரித்தார், மேலும் கூறினார், என் பெற்றவரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளி இருக்கின்ற ஆசிரியருக்கு நன்றி பாராட்டுபவனாக இருப்பதற்கு அப்படின்னு கேட்கிறார். என்னை அப்படி இயக்குங்க, என்னை செலுத்துங்கிறார். மேலும் நீ அருளி இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டுபவனாக இருப்பதற்கும் உண்மை மகிழ்க்கும் நன்னறியான காரியங்களை செய்வதற்கும் என்னை செலுத்துவீராக. செலுத்துவீராகன்றதுல 46:15 இயக்குவீராக டைரக்ட் பண்ணு அப்படின்னு அங்கே அப்படி மூலம் எடுத்திருப்பாங்க. 46:15 என் ரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் அருளிய ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டுமாறும்
மேலும் உமக்கு விருப்பமான நல்லொருமிக்க காரியங்களை செய்யுமாறு என்னை இயக்குவீராக. அப்ப நன்றியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நம்ம செலுத்தணும்னா அது அல்லாஹ் கேட்கணும். 2 வருஷத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. எறும்புன்ற அத்தியாயத்திலையும் கற்றுக் கொடுக்குறாரு, மலர் குன்றுகள் என்ற அத்தியாயத்திலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. நாம அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த விரும்பினா அதை கேட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. 27வது அத்தியாயத்தில் 40வது சொல்றாரு, நமக்கு எல்லாம் கொடுத்தது எதுக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்றாரு. இது அதேதான் இங்கேயும் அப்படிதான். அந்த 27வது அத்தியாயத்துல நம்ம யாரு சொல்றாங்களோ அதேதான். இது என் ரட்சகரிடம் இருந்து ஒரு ஆசீர்வாதமாகும். நான் நன்றியுடையவனாக இருக்கின்றனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கின்றனா என காட்டுவதற்காக இதன் மூலம் அவர் என்னை சோதிக்கின்றார். அல்லாஹ் ஒரு பிளஸ் பண்றத இங்க சொல்றாரு. அவர் உலகத்தில் இருந்து அறிவை பெற்றிருந்த ஒருவர் கூறினார், உமது கண்ணிமைப்பில் அவரை உங்களிடம் கொண்டு வர என்னால் இயலும். அந்த மாளிகையை யார் கொண்டு வர்றா அப்படின்னு கேட்டவங்க அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு முன்னால் அவர் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டவுடன் அவர் கூறினார், இது என் ரட்சகரிடமிருந்து ஒரு ஆசீர்வாதமாகும். நான் நன்றியுடையவனாக இருக்கின்றனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கின்றனா என்பதை இதன் மூலம் சோதிக்கின்றார். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கருணைக்கும் நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிளஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் எதுக்குன்னா, அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு நன்றி. உனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நீ நன்றி செலுத்துறியா இல்லையா காட்டுறதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் செய்யலாம் அப்படின்னா, அப்ப நம்ம நன்றி உள்ளவனாக இருக்கிறோமா நன்றி கெட்டவனாக இருக்கின்றோமா என்பதை நம்ம பார்க்கணும். 7வது அத்தியாயத்தின் 58வது வசனத்துல சொல்றாரு, நன்றிக்கு உதாரணமாக அங்கே ஒரு சிறந்த ஒரு நிலத்தை பற்றி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 7வது அத்தியாயத்தின் 58வது வசனத்துல, நல்ல நிலமானது அதன் இரட்சகருடைய அனுமதியின்படி அதனுடைய தாவரங்களை உடனடியாக முளைப்பிக்கின்றது. நல்ல நிலம் என்ன செய்யணும்னா உடனே அது முளைச்சிடும். அதே சமயம் கெட்ட நிலமானது பயனுள்ள எந்த ஒன்றையும் சொர்க்கமாகவே முளைப்பிக்கின்றது. நன்றியுடைய மக்களாக இருப்பவர்களுக்கு இவ்வழிபாடுகளை நாம் இவ்விதமாக விவரிக்கின்றோம். அப்ப நன்றி செலுத்தக்கூடியவனும் ஒரு மனிதன் ஒரு நிலைமை நீங்க நினைச்சுக்கங்க. நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு எப்படி அப்படி உடனடியா தாவரங்கள் முளைப்பிக்கின்றது போல அல்லாஹ் உங்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்துங்கிறார். பல வருஷங்களை பார்த்துட்டோம். அது யார் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படுத்துவோங்கிறாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரட்சகருடைய அந்த அனுமதிப்படி தாவரங்களை உடனடியாக முளைப்பிக்கின்றது நல்ல நிலம், அது போல நல்ல ஆன்மா எப்படி இருக்குன்னா நன்றி செலுத்தக்கூடிய ஆன்மாவா இருக்கணும். அதான் அது கெட்ட நிலம் என்பது கொஞ்சம் அப்படி சுத்தமாக முளைப்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றத நம்ம பார்க்கிறோம். உதாரணங்களின் மூலம் நல்லா விவரிக்கின்றார். நன்றியுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நன்றி கெட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி விவரங்களை நம்ம விவரிக்கின்றோம் அப்படிங்கிறாரு. அப்ப நாம எப்படி இருக்கணும், நம்ம கொடுக்கப்பட்ட பிளஸிங்ஸுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி கெட்டவர்களாக நமக்கு ஒண்ணு பிளஸிங்ஸ் தான். ஒண்ணு கையை தூக்குறோம் இருக்கிறோம் எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான். ஒண்ணு பிளஸிங்ஸ் தான் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நடந்ததுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு தடவையா சொல்லி பழகுவோம். ஒண்ணு சொல்லலாம். காலையில் எந்திரிச்சதுக்கு சொல்லலாம், பஜ்ர் தொழுகைக்கு சொல்லலாம், குர்ஆன் ஓதுறதுக்கு சொல்லலாம், திக்ர் செய்யறதுக்கு சொல்லலாம், காலையில மன்னிப்பு கேட்கறதுக்கு சொல்லலாம், காலையில எழுந்திரிச்சு குடிக்கிற டீக்கு சொல்லலாம், பாத்ரூம் போறதுக்கு சொல்லலாம், சாப்பாட்டுக்கு சொல்லலாம், குளிக்கிறதுக்கு சொல்லலாம், வேலைக்கு போறதுக்கு சொல்லலாம், வாகனம் ஓட்டிட்டு போறதுக்கு சொல்லலாம், வீட்டுக்கு திரும்ப வந்தோடனே அது சொல்லலாம், நபர் தொழுகை சொல்லலாம், மத்தியான சாப்பாடுக்கு சொல்லலாம். ஒண்ணுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு அதிகம் வரும். இல்லாட்டி அது சொற்பமா இருக்கும். எல்லாம் மொத்தமா கொடுக்கறது இல்லைன்னு சொல்ற மாதிரி சொற்பமா விளைவிக்கு. ஏன்னா யாருக்கும் அல்லாஹ் உணவு கேரண்டி இல்லாம இல்லைங்கிறார். அது சொற்பமா இருக்கும், அவ்வளவுதான். அதிகம் வேணுமா நன்றியை செலுத்துவோம். இல்லாட்டி இதுதான் இப்படிதான் நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கணும். 7வது அத்தியாயத்தின் 144வது வசனத்திலேயே அப்படியே இதை கொடுத்திருக்கிறாரு, அதை கொடுத்திருக்கிறாரு, இப்படி கொடுக்கலையே அப்படி கொடுக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத 144வது அத்தியாயத்துல சொல்றாரு. மோசே, என்னுடைய தூது செய்தியை கொண்டும் மேலும் உன்னுடன் பேசியதன் மூலமும் அனைத்து மக்களில் இருந்தும் உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். எனவே நான் உனக்கு கொடுத்தவற்றை எடுத்துக் கொள்வதோடு நன்றியுடையவராக இருப்பீராக. உன்னையே இப்படிலாம் நான் பண்ணிருக்கேன், பேசியிருக்கிறேன், உனக்கு தூது செய்தியை கொடுத்திருக்கேன், உன்கிட்ட பேசியிருக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் விட உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன்.
எனவே உனக்கு கொடுக்க இருக்க எனக்கு அப்படி கொடுக்கலையே. ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கலாம், ஜீசஸ் கொடுத்த போல முகமது கொடுக்கல, முகமது நினைக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், அப்படி ஒரு நினைப்புக்காக சொல்றேன், நினைச்சிருக்க மாட்டாரு. அது நினைக்க கூடாதுன்னு அவங்களுக்கே கட்டளை இருக்காது. அவனுக்கு அந்த நபி கொடுத்தவங்களை எனக்கு கொடுக்கலையே, இந்த குழு கொடுத்தவங்களை அதுபோல நம்ம அவனுக்கு இப்படி கொடுத்துருக்கேன், உனக்கு அப்படி கொடுத்துருக்கேன் நினைக்காம உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கணும், உனக்கு கொடுத்தவற்றை எடுத்துக் கொள்வதோடு நீ நன்றி உடையவராக இருப்பீராக. அது என்ன அதை கொடுத்திருக்காரு நினைக்க கூடாது. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு சிறந்ததுங்கிறத 11ஆவது கேட்கவே பார்க்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு மிகச் சிறிதாக இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு நல்லது, அதுதான் நமக்கு நல்லது, அதுதான் நல்லது. அல்லாவிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றுமே நல்லதுதான். அதுக்கு நாம் நன்றியும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், நல்லதும் நினைக்கணும், குட்களையும் நினைக்க கூடாது, அணியில் வந்து நினைக்க கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். 22வது அத்தியாயத்தின் 66வது வசனத்துல நன்றியை பத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 22வது அத்தியாயத்தின் 66வது வசனம். அவர்தான் உங்களை வாழ்வளித்தார், அவர்தான் உங்களுக்கு வாழ்வளித்தார், பின்னர் அவர் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றார், பின்னர் அவர் மீண்டும் உங்களை வாழ்வுக்கு கொண்டு வருகின்றார். நிச்சயமா வாழ்வு மரணம், வாழ்வு அதான் வாழ்வு கொடுத்தாரு, அப்புறம் மரணம், அப்புறம் வாழ்வு. நீ வாழ்வா மரணமா என்பது நமக்கு வந்து எப்படி அது நமக்கு செலுத்துற நன்றியில தான் இருக்கு. வாழ்வு கொடுத்தாரு, மரணம் வந்துச்சு, முதல் வாழ்வு, அப்புறம் மரணம், இது திரும்ப வாழ்வு. இந்த வாழ்வு வந்து நமக்கு வாழ்வா இருக்கணும், மரணமா இருக்கக்கூடாது. அதை சொல்ல தொடர்பு படுத்தி சொல்ல, உங்களுக்கு நான் வாழ்வு கொடுத்தேன், பின்னர் உங்களுக்கு மரணத்துல ஆழ்த்தினேன், பின்னர் உங்களுக்கு திரும்பவும் வாழ்வு கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு மாநிலம் நன்றியற்றவனாக இருக்கின்றான் சொல்றாரு. அப்ப திரும்பவும் நமக்கு வந்து அந்த மரணம் வந்துடக்கூடாது. நன்றி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒன்னொண்ணுமே அப்படிதான் இருக்கு. என்னை பார்த்தா அவை ஒண்ணு ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு ஆழமாக இருக்கு. ஒவ்வொன்றுமே நம்ம அத்தனை காலம் பண்ண முடியும் அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் அல்ல நமக்கு அன்றாட வாழ்வுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தான் நான் சொல்றேன். பெருசா பொதுவா இந்த விஷயங்களை பத்தி நான் பேசல. நாம் ஒவ்வொரு தனி ஆன்மாவும் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்களை அல்ல நம்மளுடைய வாழ்வுக்காகத்தான் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம செய்யும் பொழுது அந்த அளவுக்கு நம்ம வாழ்வுல மாற்றத்தை காண முடியுது, கஷ்டங்கள் நம்ம விட்டு நீங்குவதை காண முடிகிறது. 31வது அத்தியாயத்தின் 32வது வசனத்துல லுக்மானுக்கு சொல்றாரு அல்ல, எப்படி சொல்றாரு பாருங்க. 31வது அத்தியாயத்தின் 32வது 12வது வசனத்துல சொல்றாரு. அது சொல்றாரு, லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடைவித்தோம் அப்படி சொல்றாரு. ஞானம் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடைவித்தோம். எதை சொல்றாரு? நீ கடவுளுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் சொல்றாரு. நன்றி செலுத்துவது ஞானத்துல ஒரு விஷயம் சொல்றது. ஏன்னா அவங்க உணர்ந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு கொடுத்தது அல்லாத அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ஒரு ஞானம். அது சொல்றது, லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடைவித்தோம், நீ கடவுளுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். எவர் ஒருவர் நன்றியுடையவராக இருக்கின்றாரோ அவர் தன் சொந்த நலனுக்காகவே நன்றியுடையவராக இருக்கின்றார். நன்றி விட்டவர்களாக மாறிவிட்டவர்களை பொறுத்தவரை எல்லாம் எந்த தேவையற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். ஞானம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துங்க. அட்லீஸ்ட் நமக்கு கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அது நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படியே ஒரு மனிதர்கள் இருக்காங்க பாக்குறோம். நடக்கிற எல்லா மனிதர்களையுமே விரும்புறதுங்க. நல்லது வருதா இல்லையா, கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்ல. சொல்ற ஒரு ரெண்டுமே வேணும் தான், நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறது. ஆக நம்ம அதுக்கு ஒரு நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்ல நமக்கு அதை சொல்ற. ஒரு துணித்திருந்தால் திரும்ப திரும்ப அல்ல நமக்கு வேத வசனங்களை ஞாபகத்துல வைத்துக் கொண்டே இருக்கணும், படித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஒரு நாள் விட்டா கூட அவ்வளவுதான். அது அன்றைய நாளைக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அதுல போனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புலப்படுது. ஆக அதை விட்டுறக்கூடாது, நான் வேறு வழியில் விட்டுறக்கூடாது. நன்றி செலுத்துவது என்பது ஒரு ஞானமாக இருக்குங்கிறத பாக்குறோம். சில தொடர்ந்து பார்ப்போம். இல்லல்லா அல்ஹம்துலில்லாஹ் ஷல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். நன்றியோடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோங்கிறாரு.
நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தா உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வச்சக்குள்ளா இது அல்லிமுக்கும் இல்லா அப்படிங்கிறாரு. அல்லாவுக்கு அஞ்சுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அல்லாவுக்கு பயப்படுறது ஞானத்தின் முதல் விஷயமா இருக்கு. ஞானத்தின் ஆரம்பம் என்பது அல்லாவுக்கு பயப்படுறது. ஆக நம்ம அந்த ஞானம் என்பது நன்றி உள்ளது. நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கா நம்ம ஞானத்தை நம்ம பெற்றுக்கிட்டோங்கிறது தான். அது ஒரு பிளெஸிங்ஸா இருப்பாரு. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆஹா, நம்ம நன்றி செலுத்தக்கூடியவனா நம்ம ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது சுபகலெல்லாம் அல்ஹம்துலில்லா. அது பெரிய கிஃப்ட் தான். ஒருத்தருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்திட்டே இருக்காருன்னா அவருக்கு பெரிய கிஃப்ட் தான். ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. அது அல்லாஹ்வுடைய சத்தியம், வாக்குறுதி. அதை தூதர்கள் மூலமாக நீ கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க நம்ம பிரார்த்திக்கிறோம். அதை அந்த தூதர்கள் மூலமா இந்த தூது செய்தியான குரானிய நமக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். யார் எனக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்போம். யார் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களோ பின்னர் அவர்களுடைய என்னுடைய தண்டனையை எதிர்பார்த்துங்கிறார். நன்றி என்பது அது முக்கியமான ஒன்றாக 31வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தைய சொல்றாரு. சொல்றாரு சுபானல்லாஹ். அது பல இடங்கள்ல சொல்றாரு. அது எனக்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு அப்படின்னு 2-3 வருஷம் சொல்றாரு. உங்களுடைய ஹஜ்ஜில சொல்றாரு, உங்களுடைய பெற்றோர்களும் நினைப்பது போல இல்லை நினைங்க அப்படிங்கிறது. அது போல நீங்க சொல்றாரு, அவருடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நாம் ஏவினோம். அவருடைய தாய் அவனை சுமந்தார். மேலும் அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. பால்குடி மறக்க செய்யப்படும் வரை அந்த 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது எப்படி சமமா சொல்றாரு பாருங்க. பெற்றோர்கள் நினைப்பது போல என்னை நினைங்கள் அர்ஜுன சொல்றாரு. இங்கே எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணுங்கிறார். அது நமக்கு அந்த குறைபாடு இருக்குது. நம்ம அதை சமமா சொல்றாருன்னா அது எவ்வளவு செகண்ட் கமாண்ட்மெண்ட் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாரு. இந்த வசனத்துல சட்டம் கீழே கொடுத்திருக்கிறாரு. 2ஆம் கட்டளை என்னன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படுவது, பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது என்பது. அதை நம்ம பழகணும். பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது என்பதை நம்ம பழக வேண்டி இருக்கிறோம், பழகணும். வழிபாடுகள் நன்றி பற்றி 39வது அத்தியாயத்தின் 65வது வசனம் 66வது வசனத்துல 39, 65, 66 சொல்றாரு. எப்பொழுதும் 65 மற்றும் 66 எப்பொழுது நீ வழிபாடு செய்தாலும் எப்ப செஞ்சாலும் அதை சொல்றாரு. நீ எப்பொழுதும் வழிபாடு செய்தாலும் உங்களுடைய அனைத்து காரியங்களும் பயனற்றதாகிறது. ஏன் நீர் நஷ்டவாளிகளுடன் இருப்பீர் என உமக்கு முன்னின்றவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தூதரா இருக்க இந்த கதை இப்ப பாடுறோம். ரஷாதா இருந்தாலும் சரி, ரஷாதுக்கு முன்னாடி எந்த தூதர்களுக்குமே அல்ல அது சொல்றாரு. ஏன்னா எப்ப ஒருத்தர் போய் வழிபாடு செய்யறானோ, சிரிப்பு வைக்கிறானோ, அப்பவே அவனுடைய காரியங்கள் அனைத்தும் போச்சு. மேலும் நீ நஷ்டவாளிகளுடன் இருப்பீர்கள். அதே நேரத்துல மன்னிப்பு கேட்டா அந்த பாவம் கூட நன்மையின் வரவாக மாற்றி அமைக்கப்படுதுங்கிறது ஒரு விஷயம். இங்க 66வது வசனத்துல இது சொல்லிட்டு உனக்கு முன்னேற்றங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நீ அல்லாஹ்வை மட்டும் வழிபடவும் மேலும் நன்றி உடையவராகவும் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வை வழிபடுவது என்பது ஒரு நன்றி உள்ள ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அல்லாஹ்வை வழிபடுறீங்கன்னா அது நீங்க நன்றி செலுத்துறீங்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவதே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறதாங்க. கோவிச்சைகள் வழிபாடு செய்யாம கடவுளை மட்டுமே வழிபடுகிறோம் என்றால் அது ஒரு நன்றி. அதே அது சொல்றது வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல. அதுக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி சடங்குகளின் மூலமாக நம்ம அல்லாஹ்வை வழிபடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அப்படின்னு சொல்றவங்க அல்லாஹ் மட்டும் என்பது. அதே போல 40வது அத்தியாயத்தின் 42வது வசனத்திலையும் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகுமாறும் நான் அறியாத போலி தெய்வங்களை அவருடன் அமைத்துக் கொள்ளுமாறும் என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள் சொல்ல சொல்றாரு. நானும் உங்களை எல்லாம் வல்லவர் மன்னிப்பவர் என்றால் அழைக்கின்றேன். அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகுமாறு அழைக்கிறாங்க. அந்த வழிபாடு செய்யாம அல்லாஹ் வழிபாடு செய்யாம போலிக்குரிய வழிபாடு செய்வது என்பதும் நன்றி கெட்டதனம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சாத்தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்னு சொல்றாரு. ஏன்னா வழிபடாதவனால. அப்ப நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும். அப்ப நன்றி என்பது அல்லாஹ்வை வழிபடுவது நன்றி ஆகிறது. அப்ப அதுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். செலுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க செலுத்த நமக்கு நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
42வது 23வது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றாரு, நமக்கு எப்படி அதிகரிச்சு தர்றோம் அப்படிங்கிற வெகுமதிகளை நம்ம எப்படி நம்ம அதிகரிக்கிறோங்கிற சொல்றாரு. உங்களுடைய 43 42 அல்லாஹ்வால் 23 நம்பிக்கை கொண்டு நல்லடியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற தன் ஊழியர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்துள்ள நற்செய்தி இதுவையாகும். எது சொல்லுங்க அப்படிங்கிறார். கூறுவதாக, உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை, உங்களுடைய சொந்த உறவினர்களை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொருவர் நல்லறியான காரியத்தை புரிகின்றாரோ அதற்குரிய வெகுமதியை அவருக்கு நாம் பெருக்குவோம். அல்லாஹ் மன்னிப்பவர், நன்றி பாராட்டுபவர். நீங்க உங்களுடைய சொந்த உறவினர்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்வதே நீங்க அத அப்படி ஒரு விஷயத்தை செய்வது ஒரு அந்த நன்றியை உன்னை பாராட்டுவோங்கிறார். அல்ல நன்றி பாராட்டுவேன்னு சொல்றாரு. எந்த கூலியை கேட்கறப்ப சொல்லக்கூடாது. உன்கிட்ட எல்லாம் நான் எந்த காசும் கேட்கலாம், உன்னுடைய சொந்தக்காரங்களை நீ நல்லா கவனிச்சுக்க. அது ஒரு நன்றியில் உள்ள ஒரு செயலாக. இப்படி ஒரு நன்றி செய்யக்கூடியவனுக்கு நான் நன்றி அவங்களுடைய நன்றியை நான் பாராட்டுவேன் அப்படிங்கிறார். வெரி குட், சூப்பரா இருந்தீங்க. அதான் அவருக்கு அல்ல நமக்கு அள்ளி கொடுப்பாரு. கிள்ளிலாம் கொடுக்கறது இல்லை, வெகுமதியில அள்ளி தட்டுங்கிறாரு. சுபஹானல்லாஹ். அதை நம்ம பார்க்க முடியுது. 64வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலேயே இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்கள் நன்னறியின் கடனை அல்லாஹ்வுக்கு கடன் அளித்தால் அவர் உங்களுக்குரிய வெகுமதியை பன்மடங்காக பெருக்குவார். எப்படி ஒரு கருணை! நீ ஒரு நன்றி செலுத்துறது மூலமாகவோ வழிபாட்டின் மூலமாகவோ அதை நான் கடனா வாங்கிக்கிறேங்கிறார். நம்ம ஓனர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? நம்முடைய எஜமான், நம்மளுடைய முதலாளி, நம்முடைய எஜமான் எப்படி இருக்கிறாரு பாருங்க. நீ கொடுக்குற நம்ம அதை சொன்னார்ல, இப்ப முதல்ல பார்த்தோம். எவ்வளவு நன்றி செலுத்துதா ஒரு சொந்த ஆத்மாவுக்கு நன்றி செலுத்துறாரு. அல்லாஹ் எந்த தேவை மற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செலுத்துற நீ செய்யற அந்த விஷயத்த நான் உன்கிட்ட கடனா வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு உனக்கு அதை நான் திருப்பி தரேங்கிறாரு. நீங்க அதை நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு கூட செய்ய மாட்டாங்க. நம்ம பெத்த பிள்ளைக்கு செய்ய மாட்டான். நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை கூட நம்ம செய்ய மாட்டாங்க. அது மாதிரி அதனால நீங்கள் நன்னறியின் கடனை அல்லாஹ்வுக்கு கடன் அளித்தார் அவர் உங்களுக்குரிய வெகுமதியை பன்மடங்காக பெருக்குவார். அதெல்லாம் சொல்லல எத்தனை அப்படின்னு சதவீதம் எதுவும் சொல்லல. அல்ல அது பன்மடங்குங்கிறார். மன்னிச்சு வைக்கப்பட்டிருக்கோம். மேலும் உங்களை மன்னிப்பவர், அல்லாஹ் நன்றி பாராட்டுபவர், கனிவானவர். ஆக நன்றி அப்படியே நீங்க செஞ்சாலும் அதை கடனா வாங்கி அல்லாஹ் திருப்பி தரங்கிறார். இதை நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய கருணையை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு விஷயமாக இருக்கு. இதை நம்ம முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நம்ம செலுத்தின நன்றிய அல்லாஹ் கடனா வாங்கி அந்த கடனையை திருப்பி அதிகமாகவும் தரங்கிறார். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 42வது 32 34லயே நன்றியுடையவர்களுக்கு சான்றுகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. 48வது 32 33 34 கொடிகளை போன்ற மாய்மரங்களுடன் கடலில் மிதந்து செல்லும் கப்பல்கள் அவருடைய சான்றுகளில் உள்ளவையாகும். அந்த அங்க இருக்குது பாருங்க. அது கொடிகள் இல்லாத கப்பல்களாக வீசிக்கலாம். அவன் நாடி இருந்தால் நீரின் மேல் அவன் இயங்காது விட்டுவிடும் வண்ணம் காற்றுகளை அசைவற்றதாக ஆக்கியிருக்க அவரால் இயலும். உறுதிப்பாடு உடையவர்களுக்கும் நன்றி உடையவர்களாகவும் இருப்பவர்களுக்கும் இவை சான்றுகளாகும் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய சொந்த செயல்களின் பின்விளைவாக அவர்களை அவர் அழித்தொழித்து விடையிலும் மாறாக அவர்களுடைய பாவங்களில் அதிகமானவற்றை அவர் பிழைப்படுத்திக் கொள்கின்றார். நன்றி செலுத்தாம இருந்தா கூட சில நேரங்கள்ல பாருங்களேன், அப்படி இருந்து நமக்கு கொடுத்துட்டு தரல. அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம சொந்த செலவில் பின்விளைவுதான் நன்றி செலுத்தாம இருக்கிறது. சில கெட்டது உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட விளைவான் இல்லையா? அல்லாஹ் யாருக்குமே அழிந்து முடிக்கவில்லைங்க. அதான் அல்லாஹ் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு. ஆனா நமக்கு அந்த இது வந்தா பாருங்க, உடனே கோபம் ஆத்திரம் வந்துடுதுல. ஏன்னா அல்லாஹ் அழிதம் பண்றான்னு நினைக்கிறோம். அல்லாஹ் அழிதம் பண்றதில்லைங்கிற நினைப்பு ஒருத்தனுக்கு முழுசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய எதுக்குமே அவன் அசைய மாட்டான். அப்படியே உச்சாணியில கொண்டு போய் வச்சாலும் அவன் பெருமைப்பட மாட்டான். கீழே போய் முன்னாலும் அவன் வருத்தப்பட போறது இல்லை. அவன் நடுநிலையோட இருப்பான். அது அல்லாஹ் யாருக்கும் அழிதம் செய்யறதில்லை அப்படிங்கிறது நம்ம அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நமக்கு உடனே வருதுல எரிச்சல், கோபம், ஆத்திரம் அதெல்லாம் இல்லை.
நம்மளுடைய செய்தவனுடைய தீங்குகளின் காரணமாகத்தான் நடக்குது, அல்லாத செய்யறது இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நன்றியுடைய இருப்பவர்களுக்கு அப்படி சான்றுகளை வைத்திருக்கிறார். 76வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல 2 பாதைகளை காமிச்சோம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. 76வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம், பின்னர் அவன் நன்றி உடையவனாகவும் அவனுக்கு நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு அல்ல பாதைகளை காட்டுறாரு. அதான் அப்படி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பிடப்படுவதற்கு எந்த ஒன்றுமாக மானிடன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது என்பது நிதர்சனம் அல்லவா? நம்ம பெற்றோர்களின் வயிற்றுல நம்ம இருந்து நம்ம வந்தோம் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், இப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சாப்பிடுறோம், அதுதான் நம்ம உடம்புல சக்தியா மாறுது. நம்ம தாம்பத்தியம் பண்றோம், அது அப்ப அந்த என்னென்னலாம் சாப்பிட்டுருக்கோம், மக்கா இல்ல இப்படி இருந்துச்சு, என்னென்னமோ சாப்பிடுறோம். நம்ம அதுல இருந்து கொஞ்சம் சக்தி. அப்ப குறிப்பிடப்படுவதற்கு அப்படி செய்ய முடியாது. அப்படி எதுல இருந்து நம்ம அப்படி தெரியாது. மற்றவர்கள் குறிப்பிடப்படுவதற்கு எந்த ஒன்றுமாக மானிடம் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது என்பது ஒரு நிதர்சனம் அல்லவா? அவனை சோதனை செய்யும் பொழுது பெற்றோர் இருவருடைய ஒரு திறமை கலவையில் இருந்து மானிடனை நாம் படைத்தோம். இவ்வாறாக செவியிடக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம். 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம். அவன் நன்றி உடையவனாகவோ அல்லது நன்றி கெட்டவனாகவோ இருக்கின்றான். நன்றி உடையவனாக இருக்க பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாரு. 76வது அத்தியாயத்தின் 9வது வசனத்துல சொல்றாரு, நன்றி அதை சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். 76வது அத்தியாயத்தின் 9வது வசனம், அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கின்றோம், உங்களிடமிருந்து கைமாறையோ அல்லது நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்சோம், அவன் நன்றி செலுத்துறானா, அந்த நன்றியாவது இருக்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்றான் அல்லது நினைக்கிறோம்ல. அன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சோம், கொஞ்சமா அவனுக்கு நன்றி இருக்கா அப்படின்னு. ஆனா உண்மையான நம்பிக்கையாளர்கள் எந்த நன்றியையோ கைமாறையோ எதிர்பார்க்கறது இல்ல. நான் செஞ்சது அல்லாஹ்வுக்காக தான் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்துருது, அன்னைக்கு நம்ம அவனுக்கு உதவி செஞ்சோம், இன்னைக்கு நமக்கு செய்ய மாட்டேங்கிறானே. அப்ப அந்த கைமாறை எதிர்பார்த்துடுறோம் பாருங்க. உண்மையான தரனடைந்தவர்கள், உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த அல்லாஹ்வை தவிர வேற யாருமே எதுவுமே எதிர்பார்க்கிறது. அவர்கள் தங்களுடைய பொருட்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறாங்க. எதை செஞ்சாலும் எதுவும் கைமாற எதிர்பார்க்கிறது இல்லை. அதுக்கு அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கின்றோம், உங்களிடமிருந்து எந்த கைமாறையோ அல்லது நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எத்தனை தடவை நமக்கு தோணி இருக்கு. அல்ல சொல்ல பார்ப்போம், நன்றி இருக்கிறானா, அவரு நன்றி உள்ளவனா இருக்கிறானா, நம்ம செஞ்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த நினைப்புல சரியான நினைப்பு இல்லைங்கிறதுதான் அது சரியான நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கொண்டவர்களுடைய வார்த்தை என்னன்னா, நான் வந்து எதையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுதான் அது. ஆக நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நான் இப்படி இருக்க நீ ஏன் செய்யல, அது செஞ்சல செய்யல, நல்ல தன்மையே இல்லை, நம்பிக்கையாளருடைய தன்மை இல்லை. அது இன்னும் 9வது வசனத்துல சொல்றாரு, மானிடன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க 17வது அத்தியாயத்தில் சொல்றாரு. மானிடனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் சொல்லிடுறாரு. நன்றி செலுத்தாதவனுக்கு கேடுதான். அப்ப நன்றியினுடைய அல்லாஹ்வுடைய சாபம் எது, உனக்கு கேடுதான் அப்படிங்கிறது. நீங்க நாங்க ஒருத்தருக்கு உனக்கு அப்படின்னால நடக்க போறது இல்லை. அது அநிலம் செய்யறான்னா அது வேற விஷயம். ஆனா அல்லாஹ் சொல்லிக்கிறார், நீங்க எனக்கு நன்றி செலுத்தலாம், அவனுக்கு கேடுதாங்கிறாரு. கேடு வேணுமா நமக்கு, வேணாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்ப நன்றியினுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கெட்டது நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும்ல, கேடுதாங்கிறாரு. நன்றி செலுத்தாதவனுக்கு கேடுதான் அப்படிங்கிறவங்க சொல்றாரு. 165 வசனத்திலேயே அங்கே நமக்கு சொல்றாரு, மானிட இனத்தவன் தன் ரட்சகனிடம் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். மொத்தமாக சொல்றாரு, நன்றி கெட்டான். நன்றி எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறோமா, குறைவாக செலுத்துறோம். அப்படியே செலுத்தணும், ஏதாவது நம்ம செலுத்துற மாதிரி நமக்கு அதிகப்படுத்துவாரு. அப்ப நன்றியை நம்ம இன்னும் ஜாஸ்தியா செய்யலாம், செய்ய உள்ள கூட கொடுப்பாரு. நம்ம அதுக்கு நன்றி செலுத்தினாங்கிறதுக்காகவே அல்ல நமக்கு அதை அதிகப்படுத்துவார்ல. இன்னைக்கு நன்றி சொல்லிட்டான் அப்படின்னு. அதான் அது சாத்தான் வந்து சொல்ல நினைச்சாங்க. சாத்தான்
உங்களுக்கு வந்து பெருசா காமிப்பான். ஆனா அல்லாவோட இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் இருக்காது. அது அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வந்துட்டு போகும். அப்படி இருக்கும். அது நம்ம தெரிஞ்சு நமக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோமா அது அதிகரிக்கும். ஆக பொதுவாக ஒரு நிலையில மாநிலம் இருக்கான், நன்றி கேட்டவனாக இருக்கான். கடைசியா 34வது பேச்சு 33வது வசனத்தை பார்த்துட்டு முடிப்போம். அல்லா நமக்கு வந்து நன்றி செலுத்துவதை பத்தி பல இடங்கள்ல சொல்லிவிட்டதை நம்ம பார்த்தோம். பின்பற்றியவர்கள் தங்கள் சகோதரர்களிடம் கூறுவார்கள், நீங்கள் தான் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்தீர்கள். பின்னர் அல்லாவுக்கு நன்றி கெட்டவராக இருக்குமாறும் அவருடன் போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ளுமாறும் எங்களுக்கு கட்டளையிட்டீர்கள். சொல்றாங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்தாதுங்கிறத மனுஷன் கற்றுக் கொடுக்கலாம். சிறுக்கு வழி போலித்தை வழிபாடு செய்யும். அது மட்டும் இல்ல, ஏன்னா நன்றி என்பது அவ்வளவு முக்கியத்துவம். நம்ப மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆக நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக சரணடைந்தவர்களாக இருக்கிறோம். அது நன்றி செலுத்தணும்னு விரும்புறோம். நன்றியினுடைய பலாபலன்களை அறிஞ்சிருக்கோம். நன்றியினால் ஏற்படக்கூடிய செய்யாதனுடைய விளைவுகளை நம்ம அறிகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம அல்லட்ட கேட்போம். நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக, நன்றி உங்களுக்கு செலுத்தக்கூடியவனாக இயக்குகிறாங்க. டைரக்ட் பண்ண அது நம்மளை செலுத்துகிறாரு. அப்படி கேட்போம். அப்படி அல்ல நம்மளை ஆக்கி வைக்க சொல்லி முடியல. அகிஷரா கொள்கையை ஆக்குவோம்.